நட்சத்திரமாயிருக்கிறவரே ஸ்தோத்திரம். நம்பிக்கையின் அங்கூரமாயிருக்கிறவர், எல்ரோயியாயிருக்கிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பெரியவரே நன்றி, துதிக்கு பாத்திரரே நன்றி, கனத்துக்குரியவரே நன்றி. எல் ஷடாயின் தேவன் உமது நாமம் அப்பா. எல்ரோயியாயிருக்கிறவர், கண்மலையின் மேல் நிறுத்துகிறவர், அன்பின் தகப்பன் நீர், மாறாதவர் நீர், மகிமையானவர் நீர். இதுவரை நீரை நடத்தி வந்தீர், இனிமேலும் தாங்குவீர், இனிமேலும் தப்புவிப்பீர், இனிமேலும் சுமப்பீர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி எல்லா முழங்கால் படியிட முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தருக்கு துதி கன மகிமை செலுத்துவோமா? அவர் நம்முடைய ஜெபங்களில் பிரியப்படுகிறார். கர்த்தர் நம்முடைய ஸ்தோத்திர பலிகளில் பிரியப்படுகிறார். கர்த்தர் நம்முடைய முழங்காலில் பிரியப்படுகிறார். யாரெல்லாம் முழங்காலை முடக்கி கண்களை மூடி நல்ல முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு எனக்கு அப்பா ஆசீர்வாதத்தை தாங்கப்பா, ஆண்டவரே பொழுது விடுகிறது தூதன் சொன்னாலும் அழுது அழுது ஆசீர்வாதம் பெறாமல் விட மாட்டேன் என்று ஆண்டவரே யாக்கோபு சொன்னாரப்பா. அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எந்த காரியத்தை முன்னிட்டு நாங்கள் ஆண்டவரே நம்மை விட்டு தூரம் போக கூடாதப்பா. ஆண்டவரே நம்மை விட்டு நாங்கள் தூரம் செல்லக்கூடாது. ஆவியானவரே நீங்க தான் எப்படியாவது உதவி செய்யணும், நீங்க தான் எப்படியாவது அற்புதம் செய்யணும், நீங்க தான் எப்படியாவது அதிசயம் செய்யணும், நீங்க தான் எப்படியாவது கிருபை செய்யணும்ப்பா. ஆலோசனையின் தேவன், ஆலோசனையின் கர்த்தர், அவர் எல் ஷடாயின் நாமம் படைத்தவர், அவர் எல்ரோயாயிருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. நீர் பெரியவரே, மகத்துவரே, மாறாதவரே, மகிமையானவரே. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து உம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. நீர் சுத்திகரிப்பீராக தேவன், நீர் சுத்திகரிப்பீராக. விடுதலையை தருவீராக. விடுதலையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம்முடைய மனதிற்கத்திற்கு முடிவே இல்லை. நீ நல்லவரேப்பா, பெரியவரே நன்றியப்பா, மாறாதவரே நன்றி, மகிமையானவரே நன்றி, நம்பினவரை கைவிடாதவரே நன்றி, நம்பிக்கை நட்சத்திரமே நன்றி, நம்பிக்கையின் அங்கூரமாயிருக்கிறவரே என் பிதாவே நன்றியப்பா, 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 நன்றியப்பா. நன்மையினால் என்னுடைய வாயை திருப்தியாக்குங்கப்பா. ஆண்டவரே நன்மையினால் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தரை திருப்தியாக்குங்க. ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தினால கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் மூடுவீராக. உம்முடைய மனதிருக்கத்தினால கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் மூடுவீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கழுகை போல செட்டைகளை விரித்து நாங்கள் உயர எழும்ப வேண்டும். ஆண்டவரே நாங்கள் உயர பறந்திட வேண்டும். எங்களுடைய கால்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க, எங்களுடைய ஜெபங்கள் உம்மிடத்தில் வந்து சேர, நாங்கள் மன்றாடி ஜெபிக்க, ஆண்டவரே நாங்கள் அழுது புலம்புகிற இந்த ஜெபத்தின் சத்தத்தை கர்த்தர் நீர் கேட்பீராக. நாங்கள் அழுது புலம்புகிற இந்த ஜெபத்தின் சத்தத்தை கர்த்தர் அப்படியாகவே கேட்டு பதில் செய்ய போறதற்காக நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், மகத்துவ தேவன் நீர், மாறாத தேவன் நீர், மகிமையானவரே நன்றியப்பா. Oh
அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சிறகுகளால் நீர் எங்களை மூடி மறைத்து, உம்முடைய சட்டைகளின் மறைவிலே மறைத்து, கர்த்தர் நீர் எங்களை அப்படியாகவே வழிநடத்த போகிறீர். இனிமேல் அப்படியாகவே நடத்துவீர் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரிபோ 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 ரிபோ. ஆவியானவரே நடத்துங்கப்பா. ஆண்டவரே, எல்லா சாத்தானின் தந்திரங்களையும் மந்திரங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிலிஸ்தீனிய கட்டுகளையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் செய்கிற வேலைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சாத்தானின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா காரியங்களும் இன்றோடு வாய்க்காதே போவதாக, எல்லா காரியங்களும் இன்றோடு வாய்க்காதே போவதாக. ரிபோ 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 ரிபோ. ஆண்டவரே, உம்முடைய சட்டைகளின் மறைவிலே மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அரணான பட்டணத்துக்குள் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையில ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திர திருச்சபையில உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே நித்திய பேரின்பத்தையும் நித்திய ஆனந்தத்தையும் நித்திய மகிழ்ச்சியையும் தேட வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. நீர் ஆசீர்வதிங்கப்பா, நீர் இரக்கம் செய்யுங்கப்பா. ஆறுதலின் தேவன் நாமே எங்கள் மத்தியில் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் தேர்தலையும் ஐஸ்வர்யத்தையும் தேவன் தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 நன்றி. ரிபோ 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 ரிபோ. சொல்லாக நீர் கட்டளை அப்படியாகவே இருக்கும் அப்பா. ஆண்டவரே, பாதை இல்லாத நேரத்தில் எல்லாம், ஆண்டவரே வழிகாட்ட யாருமே இல்லாத நேரத்தில் எல்லாம் தேவனீர் எங்களுக்கு துணையாக இருந்து, தேவனீர் எங்களுக்கு மனவாளராக இருந்து இறைகளை நடத்தி வந்தீரப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையிலே பல பாடுகளை பட்டு, ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே செய்த ஆண்டவரே ரத்தத்துக்காக, நீர் சிந்தின ரத்தத்துக்காக, ஆண்டவரே நீர் எங்களுக்காக பலியான தேவனப்பா. 3 ஆணைகளால் கடாவப்பட்டு, ஆண்டவரே நாங்கள் செய்த பாவங்களுக்காக, மீறுதல்களுக்காக, குற்றங்களுக்காக, குறைகளுக்கெல்லாம் நீங்க அடிக்கப்பட்டீராக. ஆண்டவரே, ஆண்டவரே இனிமேல் ஆண்டவரே எந்த ஒரு பலியை நாங்கள் செலுத்த தேவையில்லை. ஸ்தோத்திர பலிகளை மாத்திரம் நாங்கள் செலுத்தினால் போதும் அப்பா. எங்களுடைய ஜெப சத்தத்தையும் ஸ்தோத்திரத்தையும் ஆண்டவரே நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் உதவி செய்யுங்க. பரத்திலிருந்து நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அற்புதத்தை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. ஆறுதலின் தேவன் தாமே அதிசயமாய் நீர் எங்களை நடத்தி செல்ல போகிற நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் செலுத்துகிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன தேவன் தாமே கர்த்தர் சீக்கிரமாய் வந்து கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஏற்றுக்கொள்வீராக. அப்படி வருகையில ஆண்டவரே உம்முடைய வருகை நாள் வரைக்கும் உம்மை நாங்கள் பின்பற்றுவோம். ஆண்டவருடைய விசுவாசத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்கவும், ஆண்டவருடைய விசுவாசத்தில் நாங்கள் தொடர்ந்து பின்பற்றி வரவும் நீர் உதவி செய்யுங்கப்பா. நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள்
சந்தோஷத்தோடு இதே ஆண்டவரே உம்முடைய மகிமையோடு இதே பிரசன்னத்தோடு நாங்கள் நிலைத்திருக்க ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து மகிமைப்படும், கர்த்தர் தொடர்ந்து இரக்கம் செய்யும், ஆசீர்வதி எல்லாவற்றையும் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்து வழிநடத்தும், ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் யாக்கோப்பை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார். வசனம் சொல்கிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்க சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை காரியங்கள் இருந்தாலும் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார். ஆமென். இப்போ எவ்வளோ சோறு கிடைக்கலாம், சோறு இல்லாத நேரத்தில் நீ எப்படி ஜெபம் பண்ணினால் அதை நினச்சி பாருன்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ எவ்வளோ துணிமணி கிடைக்கலாம், நம்ம துணிமணியே ரொம்ப கஷ்டமாக எடுக்க முடியாத சூழ்நிலையில் ஒரு இடத்துல இருந்திருப்போம், அதெல்லாம் நினச்சி பாருங்கிறார். வீடு இல்லாமல் இருந்திருப்போம், ஆண்டவர் நல்ல வீட்டை கட்டளையிட்டு இருக்கிறார். அதை நினைத்து பார்க்க சொல்லுகிறார். அவருக்கு ஒரு கஷ்டம் வந்தபோது, யாக்கோப்புக்கு ஒரு கஷ்டம் வந்தபோது தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடுகிறார். அவர் என்னை அடித்து விடுவார், கொன்று விடுவார் என்று சொல்லி பயந்து மாமா வீட்டுக்கு போகிறார். போகிற வழியிலே தானே அவர் ஒரு இடத்துல படுத்திருந்தார். அப்பொழுது தேவன் அவருக்கு தரிசனமானார். அவர் தரிசனமாகி அவரோடு பேசினார். பேசின போது இவரும் அவரோடு கூட பேசினார். அதை நாம் 28ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவருக்கு ஒரு நல்ல சொப்பனத்தை தந்து அவங்களை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடையதான பிள்ளைகள், ஆமென், ஸ்தோத்திரம், எதை கேட்டாலும் எதை சொன்னாலும் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நீங்கள் என்னென்ன காரியத்தில் ஜெபத்தில் வச்சிருக்கிறீங்களோ உங்கள் ஜெபம் எல்லாம் ஆண்டவர் கேட்பார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஜெபத்தை எல்லாம் கேட்டு ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். 28ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. யாக்கோப்பு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஓரிடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடினாலே அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஆமென். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அதாவது உன்னை வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவேன்னார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் பிரயாணத்தை வாக்கிய பண்ணுவேன் என்று சொல்கிறார், ஆசீர்வதிக்கிறார். சாதாரணமாக படுத்திருக்கிற இந்த இடத்தை, இடம் தெரியாத திக்கு தெரியாத இடத்தை உனக்கு சொந்த இடமாக நான் மாற்றி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. யாக்கோப்பு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாது இருந்தேன் என்றார். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றார். அதிகாலையிலே யாக்கோப்பு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோப்பு, தேவன் என்னோடு இருந்து, அவர் தனியாக ஒரு ஜெபம் பண்ணுறார். ஆண்டவர் சொன்னது இல்லாமல் இவர் தனியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அதை பாருங்கள், அதை கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுங்கிற மாதிரி இவர் தனியாக சொப்பனத்தில் பார்த்தது இல்லாமல், ஆண்டவர் சொன்னது இல்லாமல் இவர் தனியாக முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், தேவன் என்னோடு இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் என்றார். அல்லேலூயா.
தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம்பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆண்டவருக்காக ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு பொருத்தனை அந்த இடத்துல பண்ணுகிறதையும் பார்க்கிற 10% தசம்பாகம் என்றால் 10% அதை கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படியாக அவர் கஷ்ட நேரத்தில் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவர் அவர் என்னென்ன வேண்டிக் கொண்டாரோ என்னோடு இருந்து என்கிறார், அவரோடு இருந்தார். அல்லேலூயா. என்னை இந்த போகிற வழியிலே காப்பாத்துங்கன்னு கேட்டார், காப்பாற்றிக்கிட்டார். ஆமென் ஸ்தோத்திரம். உண்ண ஆகாரம் கொடுங்கன்னு கேட்டார், உடுக்க உடையை கொடுங்கன்னு கேட்டார். எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவாய் தந்தார். ஆமென் அல்லேலூயா. நம்முடைய தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் நமக்கு தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நினைத்திருப்பார், நான் அனாதியாய் போய் கொண்டிருக்கிறேன், தனியாய் போய் கொண்டிருக்கிறேன், பிரயாணத்திலே ஏதாவது சேதம் வரும், அதாவது மிருகங்களால் சேதம், திருடர்களால் சேதம், பல சேதங்கள் வரும். ஆகையால் இதுக்கெல்லாம் விலைக்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்யணும்? பூச்சி புழு இருக்குது, திருடர்கள் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது, எல்லாவற்றுக்கும் விலைக்கு நம்மளை ஆண்டவர் பாதுகாக்கணும்னு அவர் ஜெபம் பண்ணி கொண்டார். அவர் ஜெபம் பண்ணின பிரகாரமாகவே தேவன் அவரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவர் கல்யாணத்தை முடிச்சு கொடுத்து குழந்தை குட்டிங்களை கொடுத்து கிட்டத்தட்ட 10-12 குழந்தைங்களை கொடுத்து ஆண்டவர் அவங்களை உற்சாகமாக ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவர் அவங்களை வழி நடத்தி கொண்டு இருந்தார். ஆனால் அந்த நேரத்திலே அவர் கடந்து வந்த பாதைகளை மறந்து போய்விட்டார். ஜெபம் பண்ணதை மறந்துட்டார், வந்ததை மறந்துட்டார். நாமும் கூட அநேக நேரத்திலே மறந்து போகிறோம். புது வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மறந்து போகாதீர்கள். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு கடந்த நாட்களில் என்னென்ன பொருத்தனை பண்ணீங்களோ அதெல்லாம் நீங்கள் செலுத்துங்க. தசம்பாங்களை செலுத்துங்க, காணிக்கைகளை செலுத்துங்க, பொருத்தனைகளை செலுத்துங்க. ஆமென். வீணாக விருதாக கொண்டு போய் டாக்டருக்கும் இனிமை கூட வக்கீலுக்கும் பிரச்சனை பண்ணுகிறவர்களுக்கும் சமாதானம் பண்ணுகிறேன்னு சொல்லி அவர்களுக்கும் சில பணத்தையும் பொருளையும் நேரத்தையும் மக்கள் செலவழிக்கிறார்கள். ஆனால் வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு இந்த நோன்பி நேரத்தில் நம்ம பழைய காரியங்களை எல்லாம், செலுத்த வேண்டிய காரியங்களை எல்லாம் நாம் செலுத்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு சண்டை சல்லா இருந்தபோது நீ எப்படி பயந்து ஜெபம் பண்ணின? இப்போ நீ பயப்படவே தேவையில்ல. உனக்கு உணவு வேண்டும் என்று கேட்டார், உணவு தந்தேன், எல்லாவற்றையும் தந்தேன், நான் உன்னோடு கூட இருந்தேன். ஆகையால் நீ செய்ய வேண்டிய காரியம், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்று சொல்கிறார். அவரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆசைப்படுறீங்களோ உங்களை எல்லாரையும் ஆண்டவர் உயர்த்தி மேலும் 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 ஆண்டவர் மேன்மைப்படுத்தி, ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்தி, ஆண்டவர் உயர்த்தி எல்லாருக்கும் மேலாக உன் தலை நிமிரப்படும். யோசேப்பை பார்த்து சொன்னார், 11 கட்டுகள் குனிந்து நின்றது, என்னுடைய கட்டு மட்டும் நிமிர்ந்து நின்றது. மற்ற 11 கட்டுகளும் அரிக்கட்டுகள், அதை கோதுமை தான், மனுஷனை சொல்லல, அவர் கோதுமை தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறார். 11 கட்டுகள் என்னை வணங்கி நின்றது, என்னுடைய கட்டு நடுவாக இருந்தது, இந்த 11ம் என்னை வணங்கி இருந்தது என்று அவர் சொன்னார். அப்பொழுது அவர்கள் அது அர்த்தத்தை சொன்னார்கள். 11 பேர் என்றால் நாங்கள் எல்லாரும் சகோதரர்களாக இருக்கிறோம், நாங்கள் உன்னை வணங்க வேண்டுமா? அது நடக்கவே நடக்காது, நீ குட்டி பையன், நீ ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொன்னார். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து 15 ஆண்டுகள் கழித்து 2-3 தரம் அவங்க காலில் போய் விழுவுறாங்க. அல்லேலூயா. அதே போல் அவங்க அப்பா மரித்ததுக்கு பிற்பாடு சொல்கிறாங்க, ஒருவேளை அப்பா போயிட்டாருன்னு சொல்லி என்னையெல்லாம் கொண்டு போடாதரா, வெட்டி போடாதரா அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு தரம் விழுவுறாங்க. இப்போ அப்பா போயிட்டார், யாக்கோப்பு போயிட்டார், 12 குமாரர்கள் இருக்கிறார்கள், அதில் தான் யோசேப்பு. மீண்டும் ஒரு தர காலில் விழுந்து என்னை எதுவும் பண்ணிடாத அப்படின்னாரு. அப்போ அவர் மனசு இறங்கி, நான் என்ன தேவனா, நான் உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டேன், உங்களுக்கு நான் தண்டனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவர்களை ஆசீர்வதித்தார். தரிசனம் என்னைக்காக இருந்தாலும் நிறைவேறும். ஆமென் அல்லேலூயா. நாம் மாறினாலும் தேவன் மாற மாட்டார். அதுக்கோசரம் தான் ஆண்டவர் சொல்றார், கடந்து வந்த பாதைகளை நீ திரும்பி பார், உனக்கு ஆசீர்வாதம் வரும். ஆமென் அல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்த்தால் நமக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. கடந்த நாட்கள் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது சொல்லுவீங்க, நான் எவ்வளோ உதவி இவங்களுக்கு செஞ்சுருக்கிறேன், ஆனால் அவங்க நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க, சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது. அதுபோல் தான் ஆண்டவரும் சொல்கிறார், எவ்வளோ உதவி உனக்கு நான் செய்திருக்கிறேன், ஆனால் நீ என்ன செய்ய மாட்டேங்கிற, நினச்சி பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்பொழுது யாக்கோப்பு தன் வீட்டாரோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். சில அசூசியான காரியங்கள் இருக்குமானால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில பல காரியங்கள் இருக்குமானால், ஆண்டவருடைய சமூகத்தில் அதையெல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம்,
அதை இந்த குறி சொல்கிற ஆயுதங்கள் சில பல காரியங்கள்லாம் வச்சுருப்பாங்களாம். அது சும்மா யூஸ் பண்ணுவாங்களாம். அப்போ சொல்கிறாரு, அதெல்லாம் நீ மாற்றிடு. சாங்கியம் பார்க்கறது, சம்பிரதாயம் பார்க்கறது, குறி கேட்கறது, குறி சொல்கிறது, குட்டி குட்டி விக்கிரங்களை வைத்து கொண்டு அதுக்கிட்ட இன்றைக்கி நான் போகலாமா வேண்டாமான்னு ராகேல் கேட்டுட்டு இருந்துச்சான். ராகேல் வந்து அவங்க அப்பா மூட்டிலேருந்து ஒரு குட்டி பிசாசு திருடிட்டு வந்துருச்சு. அதனால் அந்த பிசாசு செத்து போயிடுச்சு. அந்த அம்மா செத்து போச்சு. குழந்தை பிறந்தோடனே செத்து போச்சு. நாம் வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது. சின்னது தானே, சின்ன பாவம் தானே, சின்ன பாவம் தான். சின்ன பாவம் தான் பெரிய பாவமாக மாறும். சின்ன பாவத்தை கூட ஏன் ஆண்டவர் கண்டிக்கிறார்? சின்ன பாவம் அது வளரும். அதை சின்னது தான் விட்டடிச்சிட்டிங்கன்னா அது ஒரு நாளைக்கு பெருசாக மாதிரி உங்களையே அது நாசம் பண்ணும். அதுக்கோசரம் தான் ஆண்டவர் எது பேசினாலும் எது செஞ்சாலும் சிறிய காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் வந்து அதை அறிக்கையிட்டு விட்டுவிட சொல்லுகிறார். அப்படி விட்டுவிடும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எது விக்கிரகம்? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எது விக்கிரகம்? நான் நல்லா ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பரிசுத்தம் பெற்றுட்டேன், எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிறேன். அப்பவும் சில நேரத்தில் பைபிள் படிக்கும்போது ஆண்டவர் நம்மளை திட்டுறாரு. ஏன் திட்டுறாரு அப்படின்னா, எதை ஆண்டவரை விட நம்ம எதை பெருசாக நினச்சிட்டு இருக்கோமோ அது ஒரு விக்கிரகம். எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பொருள், ஒரு பணம், ஒரு நகை, ஒரு வீடு, எதை பெருசாக நினைக்கிற? ஆண்டவரை விட்டடிச்சிட்டு எதை பெருசாக நினைக்கிறியோ, ஆராதனை விட எதை பெருசாக நினைக்கிறியோ, ஜெபத்தை விட எது பெருசாக நினைக்கிறியோ அது உனக்கு பாவமாக மாறும். ஆண்டவருடைய பார்வையில் அது விக்கிரகம். அதை நீ விட்டுவிடு. நான் தான் உனக்கு பெருசு. அல்லேலூயா. ஜெபந்தான் நமக்கு மருந்து. அல்லேலூயா. எப்பயும் ஜெபம், வேத வாசிப்பு, உபவாசம், வல்லமை, கிருபை, ஆசீர்வாதம், அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கணும். நம்ம சும்மாவே இருக்கவே கூடாது. ஆண்டோடைய பிள்ளைகள் ஆண்டோடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். ஆகையால் நீங்கள் விக்கிரங்களை வணங்காவிட்டாலும் ஆண்டவரை விட நீங்கள் பெருசாக சில காரியத்தை நினைக்கிறதுனால அவருடைய மனசு புண்படுகிறது. என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிற இடத்துக்கு என்னிடத்தில் என்ன அக்கிரமத்தை கண்டீர்கள் அப்படின்னு சொல்லி தெளிவாய் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறீர்களே. ஆண்டவர்கிட்ட என்ன குறைச்சல் அப்படின்னு கேட்குறார். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. இன்றைக்கி தரலன்னு நாளைக்கு தருவார். இந்த மாதம் தரலைன்னா அடுத்த மாதம் தருவார். எப்படியோ ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வரும். 3 மாதம் கழித்து வரும், 2 மாதம் கழித்து வரும், ஒரே மாதம் கழித்து வரும். எப்படியோ நம்மளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆகையால் நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை குறைக்கக்கூடாது. அந்த நம்பிக்கையிலே உற்சாகமாக இருக்கணும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். புதிய ஆண்டுக்குள் போவதற்கு முன்பாக இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. இன்னும் 1 வாரம் தான் இருக்கிறது. ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கி தேதி 22, இன்னுமா 7 நாள் தான் இருக்குது. இந்த 7 நாளைக்குள்ளார நீங்கள் மனம் திரும்ப வேண்டியதெல்லாம் நல்லா மனம் திரும்புங்க. நோம்பி ஒரு பக்கம் இருக்கட்டும், அது சோறு சாப்பிட்றோம், ஜாப் பண்ணுறோம், அன்னி பேசுகிறோம், மக்களுக்கு கொடுக்குறோம், நல்லது செய்கிறோம், அது வேறு. ஆனால் நீங்கள் மனம் திரும்பினால் உங்கள் வாழ்க்கை 2025ஆம் ஆண்டு ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல வாழ்க்கையாக ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஒரு கடனில்லாத ஒரு சுக வாழ்வு, என்ன ஒரு கட்டடமில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கட்டடம். ஆமென். ஸ்தோத்திரம். வஸ்திரம் இல்லாத பிள்ளைகளுக்கு தேவையான அளவுக்கு வஸ்திரம். வீட்டில் சில பல பொருட்கள் இல்லை என்றால் அந்த பொருட்களெல்லாம் வாங்கும்படியான கிருபைகளை, உதவிகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. சர்வ சாதாரணமாக வாங்குவீங்க. முதல்ல ஒரு 10,000 20,000 போட்டு ஒரு பொருள் வாங்க முடியல, ஒரு 50,000 போட்டு வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக மனம் திரும்பிட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி பாருங்கள். அந்த ஜெபம் உடனே கேட்டு ஈஸியாக வாங்கிடுவீங்க. கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. 3வது வசனத்திலே அவர் நல்ல ஒரு தீர்மானம் எடுத்தாராம். ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, உபாகமம் 28:1 வாசிக்கிறோம், என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தால் என்று எழுதப்பட்டிருக்கு. செவி கொடுக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதம். செவி கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொப்பனத்தில் பேசினார், அந்த பேசினதுக்கு கீழ்ப்படுகிறார். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்தார். கடந்த நாட்களில் எத்தனையோ ஆபத்து விபத்து இருக்கலாம். அதிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆபத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். எத்தனையோ ஆபத்து, எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ போராட்டம், எத்தனையோ தொல்லை, அதில் எல்லாம் இருந்து ஆண்டவர் விடுதலையாக்கிறார். ஆகையால் அவருக்கு நன்றி சொல்லுங்கள், அவரோடு கூட இருங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 4வது வசனம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோப்பினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோப்பு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே
புதைத்து போட்டான். அவங்களுடைய எல்லா விதமான அந்நிய காரியங்களையும், தேவனுக்கு பிரியமில்லாத சில பல காரியங்களையும் அவர்கள் விக்கிரகமான எதெல்லாம் நினைத்தார்களோ அதையெல்லாம் புதைத்து போட்டார்கள். இன்றைய நாட்களில் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் புதைத்து போட வேண்டும், அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். 5வது வசனம், பின்பு பிரயாணம் பண்ணி புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோப்பின் குமாரரை பின்தொடராது இருந்தார்கள். தேவனால் உண்டான பயங்கரம் அப்படி என்று சொன்னால், உங்களை பற்றி தேவனே நல்ல சாட்சி கொடுப்பார். உங்களை பற்றி தேவனே மக்களுக்கு ஒரு பயத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. தேவனாலே உள்ளான பயங்கரம், அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? அவங்க ஜெபம் பண்ணா சில அற்புதம் நடக்கும். அவங்க சபிச்சா நம்ம சபிக்கப்பட்டு போயிடுவோம். ஆகையால் நம்ம என்ன செய்யக்கூடாது? அவங்கள இறண்டக்கூடாது, அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தரே அவங்க உள்ளத்தில் போய் பேசுகிறார். அதனால் அவங்க எல்லாரும் பின்தொடராமல் பயந்திருந்தார்கள். தீனாள் என்ற ஒரு சகோதரி நிமித்தம் அந்த 33-34 அதிகாரத்தில் அந்த தீனாள் என்ற அந்த குமாரி பாருங்கள், 34:1, லேயாள் யாக்கோப்புக்கு பெற்ற குமார்த்தியாக தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அப்போ பாருங்கள், ஊர் சுத்த போனாவே பிரச்சனை தான். ஊரை சுற்றுறதை விட ஆண்டவருடைய சமூகத்தை சுற்றுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஜனங்களை எங்கே நிம்மதி நிம்மதி என்று சொல்லி, இங்கே போனால் நிம்மதி கிடைக்குமா, அங்கே போனால் நிம்மதி கிடைக்குமா, எங்கே நிம்மதி 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 என்று சொல்லுகிறார்கள். தேவ சமூகத்தில் தான் உண்மையான நிம்மதி இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். தேவ சமூகத்தில் தான் உண்மையான நிம்மதி இருக்கிறது. உலகத்தில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. சுற்றி பார்க்குறேன், சுற்றி பார்க்கலாம், தப்பு இல்லை. ஆனால் தேவனுடைய நேரத்தில் நம்ம சுற்றி பார்க்கணும். தேவனே நமக்கு வாய்ப்பு தருவார், அப்போ தான் நம்ம அதை சுற்றி பார்க்கணும். மற்ற கூட்டாளிகளையெல்லாம் கூட்டிகிட்டு போகாமல் இந்த மகள் மட்டுமே ஒரு சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தனிமையாக அந்த மகள் போயிருக்கிறாங்க. அதனால தான் சில பல பிரச்சனைகள் வந்தது. அவங்களுடைய சகோதரனோடு தாய் தகப்பனோடு போயிருந்தால் அந்த பிரச்சனை என்ன செய்யாது, வந்திருந்திருக்காது. ஆகையால் இந்த மகள் தனியாக போனதுபடினாலே ஆமென், சோத்திரம், பெரிய பிரச்சனையை மாற்றி அந்த பிரச்சனையினாலே ஒருவருக்கு ஒருவர் சண்டை வந்து அந்த ஊரையே காலி பண்ணிக்கிட்டு போய் கடைசியில் அவங்களுடைய எல்லா காரியத்திலும் அவர் யாக்கோப்பு சொல்லும் பொழுது லேயாளை பார்த்து அவங்க பிள்ளைங்களை பார்த்து சொன்னார். அவருக்கு 2 மனைவிகள், அது இல்லாமல் தாதிமார். அந்த 2 பேர் தான் ரொம்ப முக்கியம், ராகேல், லேயாள். அப்போ லேயாளை பற்றி அவர் சும்மா இருக்கும்போது கோவப்படுறார். உன்னுடைய பசங்களும் நீங்களும் பண்ண வேலை தான் அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு நான் வர வேண்டியது ஆயிற்று. அதனால தான் ராகேல் செத்து போனாள். நீங்கள் ஒழுங்காக அந்த பிள்ளை இருந்திருந்தனா என்ன செய்யுது, பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய அந்திய காலத்திலே புலம்புகிறார். எல்லாம் குடும்பம்தான், எல்லாம் இதுதான். ஆனால் சொன்ன பேச்சு கேட்டு நடந்தால் தான் குடும்பமாக இருக்கும். இல்லைன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், மரணங்கள், சில பல தேவையில்லாத நாம் விரும்பத்தகாத பிசாசனுடைய கிரியைகள் நிறைய ஏற்படும். ஆனால் தேவன் அப்படி இருக்க அனுமதிப்பது இல்லை. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். 5வது வசனம் சொன்னது போல அவர்கள் பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த ஜனங்களுக்கு கர்த்தராலே தேவனாலே ஒரு பயங்கரம் உண்டாயிற்று. யாக்கோப்பும் அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூஸுக்கு வந்தார்கள். சொன்னது சொன்ன மாதிரியே வந்துட்டாங்க. அல்லேலூயா, சொன்னது சொன்ன மாதிரியே வந்துட்டாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வமா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் சொல்லி அடங்காதது எதுவும் இல்லை, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நாம் நம்முடைய காரியத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு நல்ல ஒரு பரிசுத்தமான தேவ பிள்ளையாய் வாழும் பொழுது பரலோகத்திலிருந்து நம்மளை ஆண்டவர் பார்ப்பார், ஆசீர்வதிப்பார். சொன்னது சொன்ன மாதிரியே அவரை காப்பாற்றி 2 மடங்கான ஆசீர்வாதத்தை யாக்கோப்புக்கு தேவன் கட்டளையிட்டாராம். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா. 1 மடங்கு ஆசீர்வாதம் இருந்தாவே போதும் அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி நினைக்க மாட்டார். இல்லை, 2 மடங்கு வாங்கிக்க. ஆசீர்வாதங்களினால் நிரம்பு, எழுப்புதலால் நிரம்பு, வல்லமினால் நிரம்பு, மகிமையினால் நிரம்பு, மகிழ்ச்சியினால் நிரம்பு என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே 7வது வசனம், அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடி போன போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. அது இரக்கத்தின் வீடு.
அது அப்பத்தின் வீடு, அது தேவனுடைய வீடு, அது வானத்தின் வாசல். ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு பெத்தேலாக இருந்தது, அது சாதாரண தரிசனம் மட்டும்தான் கிடைச்சது. இப்போ ஏழு பெத்தேலில் தரிசனமும் கிடைக்கிது, பணம், பொருள், சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் கிடைக்கிறாங்க, வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் ஒட்டகங்கள் எல்லாமே கிடைக்குது, தங்கம் வெள்ளி எல்லாமே கிடைச்சிருச்சு. அவர் இப்போ ஜோராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கும்போது எப்படி தூங்கிட்டு இருந்தார்? இந்த பெத்தேலில் தூங்கிட்டு இருக்கும்போது வெறுமையாக தூங்கிட்டு இருக்கிறார். ஒன்றுமே இல்லை, தலைவாணி கூட இல்லை, துணியில் நாமெல்லாம் தலைவாணி செய்கிறோம்ல, தலையாணி கூட இல்லை. அவர் என்ன கல்லை எடுத்து அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து, ஒரு மண்ணும் இல்லை ஒரு கல்லும் இல்லை. அதுதான் அதனுடைய அர்த்தம். அவனுக்குன்னு சொந்தமாக ஒரு மண்ணும் இல்லை ஒரு கல்லும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஒன்றும் இல்லாத கர்த்தருடைய பிள்ளைகளை தான் எல்லாம் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார். ஆண்டவர் எப்படி வேணாலும் தருவார். நான் வானத்தின் பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் உலகத்துக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உலகம் உங்களுக்கு நல்ல பணத்தை தருகிறது, நல்ல வேலை வாய்ப்பை தருகிறது, நல்ல லாபத்தை தருகிறது. எனக்கு வானத்தின் பூமியை உண்டாக்கின தேவனாய் கர்த்தர் காரியங்களை நேரிட பண்ணுகிறார், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம்.